நடிகர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும் தேதி கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. அதிலும் புது அப்டேட் ஒன்றை படக்குழு இன்று அறிவிக்கும் நிலையில் அந்த அறிவிப்பிலேயே ஒரு க்ளூவையும் கொடுத்துள்ளனர். படம் எப்போது ரிலீஸ் ஆகிறது, அந்த க்ளூ என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக மிளிரும் நடிகர் விஜய் தனது திரைப்பயணத்திற்கு எண்டு கார்டு போட்டு அரசியலில் குதித்துள்ளார். கடைசி படமாக வினோத் இயக்கத்தில் நடித்து வரும் விஜய் தனது போர்ஷன் ஷூட்டிங்கை கிட்டத்தட்ட முடித்திருக்கிறார். குறிப்பாக விஜய்க்கு இது கடைசி படமாக அமைந்திருப்பதால் அதன் மீதான எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. இதுவரை வெளிவந்த பல படங்களில் அரசியல் பேசியிருக்கும் விஜய் இதில் சற்று ஆழமாகவே அரசியல் பேசுவார் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இதனை உறுதிப்படுத்தும் விதமாகவே குடியரசு தினத்தன்று ஜனநாயகன் என்ற டைட்டில் அப்டேட் வெளியானது. ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக்கில் சில குறியீடுகளும் இடம்பெற்றன. அதில் செகண்ட் லுக் போஸ்டரில் எம்ஜிஆர் பாணியில் சாட்டையை சுழற்றியிருந்தார் விஜய். நான் ஆணையிட்டால் அது என்ற வார்த்தைகளும் இடம்பெற்றன. இந்த நிலையில்தான் இன்று மாலை 6 மணிக்கு படம் தொடர்பான முக்கிய அப்டேட் வெளியாகும் என்று தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. அதில் விஜயின் சில பட போஸ்டர்களும் இடம்பெற்றுள்ளன. அப்படி இடம்பெற்றவை அனைத்துமே பொங்கலின் போது ரிலீஸ் ஆன படங்கள். அந்த வகையில் ஜனநாயகனும் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என்று தெரிகிறது. இதை குறிக்கும் வகையிலேயே இந்த அப்டேட் என்று புள்ளிகளை வைத்து நமக்கு சூப்பர் கலெக்ஷன்மா என்று அறிவித்துள்ளது படக்குழு. படத்தில் அரசியல் நெடி தூக்கலாக இருக்கும் என்று கூறப்படும் நிலையில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ரிலீஸ் செய்வது என்று படக்குழு திட்டமிட்டதாக தெரிகிறது. விஜயும் இந்த தேதியை ஓகே சொல்லி டிக் அடித்துள்ளார். வழக்கமாக விஜயின் படங்கள் சொன்ன தேதியில் வரும் என்றாலும் இந்த முறை தீபாவளியில் இருந்து பொங்கலுக்கு நகர்ந்திருக்கிறது படத்தின் ரிலீஸ். ஜனநாயகன் எனும் ஒன் லாஸ்ட் டைமின் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது.